5 மட்டுமாக நாம் மாறி மாறி வாசிக்கப்படுகிறோம். இது அனைவருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதியாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேலை நேரத்திலே நம்முடைய விசுவாசம் பலப்படும்படியாக ஆண்டவர் நம்மளிடம் பேசுகிறார். நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:1-5. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தும் தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சாவராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். 5ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவன் நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். நாம் ஜெபிக்கலாம். வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தாவே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரே, உம்முடைய பரிசுத்தமான பாதத்தை பிடித்து முத்தமிட்டு சொத்தினோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களும் தகுதியற்றவர்களும் பாவிகளுமாய் இருக்கும்போது ஆண்டவரே, எங்களுக்காக நீர் மரித்து உங்களுடைய அன்பை விளங்க பண்ணீங்க. இந்த மாலை வேளை நேரத்திலே பரிசுத்தவான்கள் சூழ்ந்து உங்களுடைய ஆலயத்தில் ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறார்கள். அநேக பாரத்தோடு வந்திருப்பார்கள். அப்பனே ஆண்டவரே, என்னுடனே பேசும் ஆண்டவரே வந்திருப்பார்கள், கண்ணீரோடு வந்திருப்பார்கள், வியாகுலத்தோடு வந்திருப்பார்கள், உங்களுடைய வார்த்தைக்காக ஏகி கொண்டு வந்திருப்பார்கள். ஆண்டவரே, நீரே பேசும் கர்த்தாவே, உங்களுடைய ஜீவன வார்த்தைகளுக்கு பதிலே தொனிக்கப்படும்படியாக மன்றாடுவோம். குறிப்பாக லூக்கா சுவிசேஷம் 12:12 நீங்கள் பேச வேண்டியவர்களை பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். 1 சாமுவேல் 3:1 கர்த்தாவே சொல்லும் அடியை கேட்கிறேன். சரி, 119:18 உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தது. கர்த்தாவே, இதில் இருக்கிற ஆழமான ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படியாக மன்றாடி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நான் வாசித்த இந்த வேத பகுதியை பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு, சபையினுடைய மூத்த ஊழியக்காரர் அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையிலே போட்ட ஒரு காரியத்தை நாம் நன்றாய் கவனித்திருக்கோம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மரியாள் வீட்டில் போய் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. எல்லாரும் கூட்டமா போய் மரியாளோட வீட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் நமக்கு கற்றுத் தருகின்ற ஒரு 5 குறிப்புகளை நம்ம பார்க்க போறோம். அவங்க என்ன பண்றாங்க? ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி பரிசுத்தவான்கள், சகோதர சகோதரிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, மரியாள் வீட்டில் சேர்ந்துன்னு 5 காரியங்களை அவங்க ஒருமனப்பட்டு பண்றாங்க. இதுல நீ நன்றா வாசிச்சு பார்த்தீங்கன்னா 13 குறிப்புகள் இருக்கு. அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க, அந்த ஜெபத்துக்கு அவங்க என்ன செய்தாங்க, அது மட்டும் இல்ல அவங்க ஜெபத்துல எப்படியெல்லாம் வல்லமை காணப்பட்டதுன்னு ஒரு 13 குறிப்புகள் இருக்கு. ஒரு 5 குறிப்புகள் மட்டும் நம்ம மேலோட்டமா பார்த்தோன்னா, முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஒருமனப்பாட்டோடு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஒருமனப்பாட்டோடு இருந்தாங்க. 2வது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஊக்கமாக ஜெபித்தார்களாம். 2வது அந்த பரிசுத்தவான சகோதர சகோதரிகள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஊக்கமான ஜெபம் பண்ணாங்க. 3வது அவங்க என்ன பண்றாங்க? விசுவாசமுள்ள ஒரு ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் ஏற்றிருக்காங்க. 4வது அவங்க என்ன பண்றாங்கன்னா, குறிப்பான ஜெபம், பர்டிகுலரா பேதுரு வெளியே வரணும், இதுதான் அவங்களுடைய நோக்கம், ஒரு குறிக்கோளா இருந்துச்சு. அதுக்காக ஜெபம் பண்றாங்க. 5வது அவங்க என்ன பண்றாங்கன்னா, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறாங்க. எப்படி சோர்ந்து போகாமல்? அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வீடு வர மட்டுமாக அவங்க விடாமல் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன நடக்குது அங்கன்னா, இந்த பரிசுத்தவான்கள், பரிசுத்தமுள்ள சகோதரிகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க இல்லையா? அப்போஸ்தலனாகிய பேதுரு இதுக்கு முன்னான ஒரு காலகட்டத்தில் இந்த ரோம சேனாதிபதி கிட்ட மாட்டிப்பார். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுருவை அடிச்சு, இன்னொரு வாட்டி நீ இயேசு கிறிஸ்து பற்றி எங்கன்னா சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் அவனை உயிரோட வைக்க மாட்டேன், போய் இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவரை திட்டி அவரை அடிச்சு அனுப்பிடுறாங்க. இவங்க எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, இந்த பரிசுத்தமுள்ள சகோதர சகோதரிகள் அது மாதிரி தான் பண்ணுவாங்க போல இருக்கு, அடிச்சு பேதுருவை அனுப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இந்த காரியம் மாறுதலா முடியுது. என்ன ஆச்சு? ஏரோது ராஜா அரசாண்டு கொண்டு இருக்கிறார். ஏரோது ராஜா அரசாண்டு கொண்டு காலகட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுருவை நம்ம கொன்று போட்டா நம்முடைய ராஜ்ய பதவியை நம்ம தக்க வைத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்பாகவே யாக்கோபை அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொன்று போட்டான். இப்ப பேதுருவையும் கொன்று போட்டானா இந்த கிறிஸ்துவ ஒரு அந்த யூத மார்க்கத்தையே, இயேசு கிறிஸ்து பின்பற்றுற ஜனத்தையே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஈஸியா வேத்தலைலாம்.
அவங்கள பிரித்து விடலாம், இப்படி ஒரு நோக்கம். பேதுருவை பிடிச்சிட்டாங்க, ராத்திரி வேலை நேரம், எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த தேவதூதன் அப்போஸ்தலனாகிய பேதுருகிட்ட வந்து அவருடைய விலாயலும்புல தட்டி, நல்லா தூங்கி கொண்டிருக்கிற எழுந்திர சொல்லி அவருடைய உடையை அவர் கட்டி கொண்டு அவர் நேராக அங்கிருந்து கிளம்பி விடுதலையாகி வரதை நம்மளால காண முடியுது. நல்லா கவனிங்க, ஒரு பக்கம் சபையார் ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. இந்த சபையாருடைய வல்லமையான காரியத்தை பாருங்க. சபையார் ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. பேதுரு நல்லா அயர்ந்த நித்திரையில் இருக்கிறார், தூங்கி கொண்டு இருக்கிறாரு. ஒருவேளை அவர் அடித்த காரணத்து நிமித்தமா இருக்கலாம், இல்ல பல பாடுகள் துன்பங்கள் பட்ட காரணத்து நிமித்தமாக அவர் அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனா அவர் நித்திரை பண்ணி கொண்டிருந்தாலும் சபையார் இங்க நித்திரை பண்ணி கொண்டு இல்லை. அந்த ஒரு மனிதனுக்காக, ஆதி அப்போஸ்தலனுக்காக, ஆண்டவருக்காக நான் தலைகீழா சிலுவையில நான் அறிய போறேன் சொன்னவருக்காக, இயேசுவை மறுதலித்தவனுக்காக, எந்த ஒரு படிப்பறிவும் இல்லாத ஒரு மனிதனுக்காக, ஆதி அப்போஸ்தலன் மூத்த ஊழியக்காரனுக்காக சபையார் என்ன பண்றாங்க, ஒருமனப்பாட்டோட அங்க ஜெபிக்கிறாங்க. இது சபையாருடைய ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம். ஆண்டவராகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு ஆண்டவர் ஒரு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன பண்றாரு, அவங்க போட்டுக்கிறது அந்த சிறை அந்த அடுக்க பார்க்கும்போது 4 4 4 4 சொல்லிட்டு 16 காவலர்கள் இருக்காங்க. இந்த 14 காவலர்களையும் தாண்டி வெளியே வரணும். இரும்பு கதவு இருக்கு, கையில காலெல்லாம் சங்கிலி போட்டு வச்சுக்காங்க, எல்லாத்தையும் உடைச்சிட்டு தான் வெளியே வரணும். இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா சபையாருடைய ஊக்கமான ஜெபம் நிச்சயமா வேணும். அதனால்தான் இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் இந்த 5 விதமான ஜெபத்தை அவங்க ஏறெடுத்தாங்க. எப்படி ஒருமனப்பட்டு இருந்தாங்க. யார் வீட்டில் இருந்தாங்க, மரியாளுடைய வீட்டில் ஒருமனப்பாட்டோடு எல்லாரும் கூடி, சகோதர சகோதரிகள் எல்லாரும் கூடி ஒருமனப்பாட்டோடு ஜெபிச்சாங்க. எப்படி ஜெபிச்சாங்க, ஊக்கமா ஜெபிச்சாங்க. எதற்காக ஜெபிச்சாங்க, ஒரே ஒரு நபர், பேதுரு என்ற ஒரு நபர் வெளியே வந்தா போதும், அதுக்காக ஜெபிச்சாங்க. 4வது எதுக்காக எப்படி ஜெபிச்சாங்கன்னா விசுவாசம் உள்ளவர்களா ஜெபிச்சாங்க. 5வது சோர்ந்து போகாமல், கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு விட்டுல. பேதுரு சிறைச்சாலையில் போன முதல் வெளியே வர வரைக்கும் இந்த சபையார் ஊக்கமாக ஜெபிச்சாங்க. பிரியமான சகோதரனே சகோதரியே தேவ ஜனமே, ஆண்டவர் நம்முடனே பேசுகிற காரியம் என்ன தெரியுமா, நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்துல தனிப்பட்ட முறையில் நம்ம ஜெபிக்கும் போது நீண்ட நேரம், எவ்வளவு நேரம் தான் நம்ம ஜெபிக்கலாம். சபையாரோட ஜெபிக்கும் போது ஊக்கமா ஜெபிக்கணும், விசுவாசமா ஜெபிக்கணும், ஆண்டவரை உறுதியா பற்றி கொண்டு ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபம் சுருக்கமா இருக்கணும். நம்ம இவ்வளவு பெரிய ஜெபம் ஏறெடுத்த ஆமேன்னு சொல்ற வரைக்கும் மற்றவங்க பார்த்து எப்பதான் அந்த சகோதரனோ சகோதரியை முடிப்பானோ அப்படி அந்த அளவு வந்துடக்கூடாது. சுருக்கமா இருக்கணும் நம்முடைய ஜெபம். சபையில ஜெபிக்கும் போது சுருக்கமா கருத்தா ஜெபிக்கணும். வீட்டில் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் போது நீண்ட நேரம், எவ்வளவு நேரம்னா நம்ம ஜெபிக்கலாம். ஆனா இவங்க நம்மளுக்கு என்ன கத்துத்தராங்க, இந்த ஆதி அப்போஸ்தலர்னா இந்த 5 விதமான காரியத்தை நம்ம கத்துத்தராங்க. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, கர்த்தாவே சபையின் ஜெபங்களுக்குள்ளாக நாங்க வந்திருக்கிறோம், நாங்க எதற்காக நாங்க ஜெபிக்கணும், எந்த காரியத்துக்காக நாங்க ஜெபிக்கணும் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஒரு விசுவாசிக்கு ஒரு நாணயம் எப்படி முன்பக்கமும் பின்பக்கமும் இருக்குதோ, ஒரு கிறிஸ்தவனாகிய நமக்கு அந்த ஜெபமும் விசுவாசமும் இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா வாழ்நாள் முழுதும் துக்கம் நிறைந்தவனாகவே இருப்பான். எந்த காரியத்திலேயும் அவனுக்கு ஜெயம் நிச்சயமா கிடைக்காது. எதற்காக ஒரு விசுவாசிக்கு விசுவாசமும் இந்த ஜெபமும் இருக்கணும்னா, விசுவாசமும் ஜெபமும் இல்லைன்னா நம்ம தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. ஆகையினால பிரியமான சகோதரனே, நாம ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு ஜெபத்தோடு ஆண்டவர் சன்னிதானத்தில் சேரும்போது தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபம்னா என்ன, பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்க, ஜெபம்னா ஒரு 5 வகையான காரியங்கள் இருக்கு. ஜெபம்னா ஆண்டவருடன் பேசுதல், நம்ம நீதிமொழிகளை வாசிக்கிறோம் இல்லையா. ஜெபம் அப்படின்னா நம்ம மற்றவர்களுக்கு பண்ற உதவி, 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். மற்றவர்களுக்கு நம்ம அநேகருக்காக பண்ற ஒரு உதவி தான் ஜெபம். அப்ப இந்த ஜெபத்துடைய வல்லமை என்ன, ஜெபத்தினால அநேகரை நம்மளால ரட்சித்துக் கொள்ள முடியும். ஜெபத்தின் மூலியமா அநேக வல்லமையான காரியங்களையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்தின் மூலியமா ஃபர்ஸ்ட் நம்ம ஆசீர்வதிக்கப்படும். பிரியமான சகோதரனே, நம்ம 5 காரியங்களுக்காக நம்ம பார்த்து ஜெபிக்க போறோம். என்னென்ன 5 காரியங்கள், நம்ம எதற்காக ஜெபிக்கணும், இந்த ஜெபத்துடைய முக்கியத்துவம் என்ன, ஆண்டவர் நம்ம அர்ப்பணிக்கணும். கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தினுடைய தியானமும் உங்களுடைய சமூகத்தில் எப்படி இருக்கணுமா, அது பிரீதியா இருக்கணுமா. அதனால தான் ஒரு பக்தர் சொல்லுவாரு, ஆலயத்துக்கு வரும்போதே அவர் என்ன பண்ணுவாராம், அவருடைய வாய்க்கு பூட்டு போட்டு வச்சுப்பாராம். எதுக்குன்னா, ஆண்டவர் வானத்தில் இருக்கிறார், நம்ம எங்க இருக்கோம், பூமியில இருக்கோம். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா, சுருக்கமா இருக்கணுமா.
சபைக்குள்ள வந்து வள 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 வளன்னு பேசுறதுக்கு இல்லை, தேவையில்லாத காரியங்கள் சம்பாதிக்கிறது இல்லை. நம்ம எதை பேசினாலும் வாயை திறந்து ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தார், ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார், ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார், ஆண்டவர் போன வாரத்தில் என்னுடைய ஜபத்தை கேட்டார், இப்படி மற்றவங்களை விசுவாசத்துக்குள்ள வளர்க்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம பேசணும், தவிர மற்ற காரியங்களை குறித்து பேசக்கூடாது. சரி, இன்னைக்கு நம்ம எதை குறித்து 5 காரியங்களை நம்ம ஜெபிக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர முதலாவது பாடம் பாருங்க. நம்ம எதற்காக ஜெபிக்கணும்? வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்ம ஃபர்ஸ்ட் எதற்காக நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரார். வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இது தெலுங்கு చాలా బాగుంటుంది. நாதா சத்திய ஸ்வரூபி எப்படி வஸ்தாவு కదా, எங்களுடைய ஆண்டவரே இல்லையா, எங்களுடைய தேவனே, எங்களுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை குறித்து எப்ப நியாயம் தீர்ப்பீர்கள்? பிரியமான சகோதரனே, முதலாவது நம்ம ஆண்டவரை ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி நமக்கு என்ன போதிக்கிறார் என்னவென்றால், முதலாவது ஆயத்தப்படணும். எதற்காக ஆயத்தப்படணும்? அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படணும், தவிர மற்ற காரியங்கள் மற்ற சிந்தனைகள் ஒருபோதும் நம்மளுக்குள்ள வரவே கூடாது. உலக விதமான காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், உலக சம்பாஷணைகள், மற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுமதித்தோம்னா அவருடைய வருகையில நம்ம விடப்படுவதா இருக்கும். முதலாவது ஃபர்ஸ்ட் நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, அந்த பரிசுத்தவானுடைய ரத்தத்தை பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவரே, இந்த பூமியில நாங்க ரத்த சாட்சியெல்லாம் நாங்க மறித்தோம், எங்களுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டுச்சு, நீங்க எப்ப ஆண்டவரே அந்த ஜனங்களை நியாய தீர்ப்புக்க வருவீங்கன்னு அவங்க ஆண்டவருக்கு முறையிடுறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் அவங்களையும் பார்க்குறாரு, நம்மளையும் பார்க்குறாரு. ஐயோ, என்னுடைய வீட்டிலே என்னுடைய தாசனா இருக்கான், என்னுடைய ஊழியக்காரனா இருக்கான், என்னுடைய மகனா இருக்கான், அவனுக்குள்ள இன்னும் ரட்சிப்பு வரலையே, இன்னமும் அவன் மாறலையே, இன்னமும் அவனுடைய சுபாவம் மாறாம இருக்கு, இன்னமும் பாவத்திலே அவன் ஜீவிக்கிறானே. ஆண்டவர் 2 பக்கமும் பார்க்குறாரு. ஒரு பக்கம் பரிசுத்தமுள்ள குற்றமற்ற ரத்தம் ஆண்டவர் நோக்கி முறையிடுது, ஆண்டவர் அந்த ரத்தத்தையும் பார்க்கிறாரு. ஒரு பக்கம் இங்கிருந்து பார்க்கிறார், அவருடைய சமூகத்துல வரான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறான், தேவதாசன் தான், கர்த்தருடைய ஊழியக்காரி தான். ஆனாலும் இன்னமும் அவனுடைய இருதயத்துல மாறு மனசு இல்லை, இன்னமும் கர்த்தரிடத்துல அவன் அன்பா இல்லை, ஆண்டவருடைய சமூகத்துல அவன் பிரீத்தியா இல்லாம இருக்கிறான். ஆண்டவர் பார்த்து, என்னுடைய மகன், நான் இப்ப இந்த நிமிஷத்துல நான் வந்தா என்னுடைய மகன் எங்க போகும்? அவனுடைய ஜீவன் எங்கே போகும்? ஒருத்தவங்க கேட்குறாங்க ஒரு சகோதரனை பார்த்து, உங்களுடைய ஆண்டவர் 2000 வருஷமா வரன்னு சொல்லிட்டு வராமல் இருக்காரு, ஏன் இன்னும் வராமல் இருக்கிறாருன்னா, அதுக்கு அந்த சகோதரன் சொல்றான், இன்னமும் நான் மனம் திரும்பல, நான் ஒரு ஊழியக்காரன் தான், நான் ஒரு ஊழியக்காரி தான், நான் ஆண்டோடைய தாசன் தான், ஆனா இன்னமும் என்கிட்ட சரியான மாறு மனசு இல்லை, என்கிட்ட கூட இல்லை. ஒருவேளை என்னால்தான் அவர் தாமதமாக்குறாரோ என்னவோ. ஆண்டவர் வருகையின் தாமதம் என்ன தெரியுமா? நம்ம ஏதோ பரிசுத்தவானா இருக்கணும், நீதிமானா இருக்கணும் இல்லை, இன்னமும் நான் சரியா மாறல. ஆண்டவர்கிட்ட பார்க்கும்போது குறை இருக்கு, என்னை பார்க்கறாரு, மேல இருந்து நம்மளை பார்க்கறாரு, இன்னமும் என்னுடைய மகள்கிட்ட குறை இருக்கு, நம்ம சரிப்படுத்திக்கணும். இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. முதலாவது பிரியமான சகோதரனே, ஆண்டவர் நோக்கி நம்ம எதுக்காக ஜெபிக்கணும்? கர்த்தாவே, உங்களுடைய வருகைக்காக நான் ஆயத்தப்படுத்தும். பரிசுத்தவானுடைய ரத்தம், குற்றமற்ற ரத்தம் ஆண்டவர் நோக்கி முறையிடுது. நாம ஆண்டவருடைய பார்வைக்கு தடையா இருக்கும். நம்ம ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்கள், பாவமான காரியங்கள், ரகசிய பாவங்கள், மற்ற ஏதாச்சும் காரியம் செய்து ஆண்டவர் நம்ம துக்கப்படுத்தி கொண்டு இருப்போமானா, ஆண்டவருக்கு ராத்திரி பரிசுத்தா வேண்டும் சொல்றார், சரிப்படுத்திக்கோ. ஆண்டவரத்துல முதல்ல ஆயத்தப்பட்டு அவருடைய வருகைக்காக நம்ம எப்ப ஆண்டவர் நோக்கி கர்த்தாவே நீர் வாரும் ஆயத்தமா இருக்குன்னு சொல்றோமோ, அப்பதான் அவர் வருவார். நம்முடைய வாயில் அந்த வார்த்தை வராத வரைக்கும் அவர் வரவே மாட்டார். 2வதாக நம்ம எதற்காக ஜெபிக்கணுமா? சங்கீதம் 132 சங்கீதம் 132 1-4 மட்டுமாக பார்க்கும்போது சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்றார். 2வது காரியம் எதற்காக நம்ம ஜெபிக்கணும்னு நமக்கு தெளிவா சொல்லித்தரார் சங்கீதக்காரன். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும், அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று
கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினேன். பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த சங்கீதக்காரன் விதமா பாடுறார், ஆரோகண சங்கீதம். ஆண்டவரே, உமக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் உண்டு பண்ணு மட்டுமாக நான் என்னுடைய படுக்கையின் மேல நான் ஏறவே மாட்டேன், என்னுடைய கண்களுக்கு நான் நித்திரை வரவிடவே மாட்டேன். ஒரு பொருத்தனையோட பண்ணி ஆண்டவருக்கு ஏறெடுக்கிற ஜபத்தை. இன்னைக்கு ரெண்டாவது நம்ம இப்ப எதற்காக ஜெபிக்கணும்னா, கர்த்தாவே, என்னுடைய ஏலிம் ஜப வீடு, நான் வாசம் பண்ற இடம், என்னுடைய ஜபா வீட்டில் அநேக ஊழியங்கள் இருக்கு, அநேக வேலைகள் இருக்கு, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் அநேகமா இருக்குது. என்னுடைய ஊழியத்துல நான் உமக்கு முன்பாக இப்படி இருக்கேன், உம்முடைய வாளையத்தின் மேல இருக்கிற வாஞ்சை எனக்கு இருக்குதா? நம்ம எப்ப மனுஷங்களை பார்க்கிறோமோ நம்ம ஊழியத்திலிருந்து பின்வாங்கி போயிடும். எப்ப ஆண்டவரை பார்க்கிறோமோ ஊழியத்துல அதிக அதிகமா ஆண்டவர் நம்மளை ஆஸ்வதிப்பார். நம்ம எதை பார்த்து வரோம்? நம்ம மனுஷங்களை பார்த்து நம்ம ஊழியம் செய்யலாம் இல்லையா? நீங்கள் மனுஷர்களுக்கு என்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோட ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்ப நமக்கு ரெண்டாவது நமக்கு என்ன இருக்கணும் அந்த பூலோகத்துல வாஞ்சைனா, தேவனுடைய ஆலயத்தின் மேல, ஆலயத்தில் உள்ள அந்த ஊழியத்தின் மேல ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை நாம நிச்சயமா நிறைவேற்றுகளா இருக்கணும். அந்த ஊழியத்திலிருந்தும் நம்ம பின்வாங்கி போனோம்னா ஆண்டவர் நிச்சயமா நம்ம கேட்பார். ஏன்னா தேவனுடைய தீர்ப்பு எங்கிருந்து தொடங்குறது? தேவனுடைய வீட்டிலிருந்து தான் தூங்குது. ஆண்டவர் நிச்சயமா நம்ம கேள்வி கேட்பார். இந்த பக்தனுக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் பல விதமான வசதிகள் இருக்கலாம், ரொம்ப சொகுசா நான் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஆனா என்னுடைய தேவனுடைய ஆலயம் கட்டுற வரைக்கும் நான் என்னுடைய படுக்கையே நான் ஏற மாட்டேன். என் கண்ணுக்கு நான் நித்திரைய தூக்கத்தோட வரவிட மாட்டேன். அப்ப நாம எப்படி ஜெபிக்கணும்? கர்த்தாவே, என்னுடைய ஆலயத்துல ஒரு சொந்தமான இடம் வர வரைக்கும் இந்த பலவிதமான போராட்டத்துக்கு மத்தியில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, சுதந்திரமாக எங்களால் ஆராதிக்க முடியல, சுதந்திரமாக எங்களால் இருக்க முடியல, எங்களுக்கு வர சத்துருக்களை நீ தூரப்படுத்த வரைக்கும் கர்த்தாவே, என்னுடைய கண்களுக்கு நான் நித்திரை வர விட மாட்டேன், நான் என்னுடைய படுக்கையில ஏற மாட்டேன். ஒரு பொருத்தனை ஆண்டவருக்கு முன்பாக பண்ணி ஜெபிக்கணும். கர்த்தாவே, நீ எங்களுக்கு சொந்த இடத்தை தர வரைக்கும் கர்த்தாவே, நாங்கள் சுதந்திரமாக உண்மை ஆராதிக்க மட்டுமாக எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தில் நாங்கள் பின்வாங்கி போவோம், உண்மை நோக்கி நாங்கள் பார்த்து வரத்தக்கதாக ஆண்டவரை நாங்கள் உண்மையே நோக்கி பார்ப்போம் சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஆசீர்வதிப்பார். ரொம்ப பிரீதியா இருக்கும். சில பேர் ஊழியம் இருக்கு இல்லையா, அந்த ஊழியத்தை கொடுத்தா மட்டும்தான் தேவனுடைய ஆலயத்தில் காணப்படுவாங்க. அந்த ஊழியத்தை நீங்க அந்த ஊழியத்தை எடுத்து பாருங்களேன், தேவனுடைய சமூகத்துக்கு வரமாட்டாங்க. ஆனா தாவீது அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, தாவீது, நீ ரத்தம் சிந்தன கை உண்டு, நீ ஆண்டவருடைய ஆலயத்தை நீ கட்டவே கூடாது. இப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்? என்னதான் நீ ஆலயத்தை கட்ட வேணாம் சொல்லிட்டீங்க, நான் எதுக்கு சேர்த்து வைக்கணும், போங்க ஆண்டவர் அப்படின்னு தான் போயிருப்போம் இல்லையா? ஆனா தாவீது அப்படி பண்ணல. அவரு தன்னுடைய சொந்த சொத்து எடுத்து தேவாலயத்துக்கு கொடுத்தாரு. தன்னுடைய மகனால சேர்க்க முடியாது போல இருக்கு, நான் அவனுக்காக எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்க சொல்லிட்டு எல்லாவற்றையும் சேர்த்து தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார். பிரியமான சகோதரனே, நம்ம தேவனுடைய ஆலயத்துல வாஞ்சையா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயத்துல என்னென்ன வேலைகள் இருக்கு, தேவ சமூகத்துல எந்தெந்த காரியங்கள் இருக்கு, எந்தெந்த காரியங்கள் தேவனுடைய சமூகத்தில் தடைப்பட்டு இருக்கு, தேவனுடைய ஆலயத்துல என்ன பற்றாக்குறை இருக்கு, தேவனுடைய ஆலயத்துல எந்தெந்தெல்லாம் காரியங்களை ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம இருக்கு, அதெல்லாத்தையும் நம்ம அறிந்தவர்களாக, ஆண்டவரே, என்னுடைய ஆலயம் ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய ஆலயம் உம்முடைய கிருபையினால் நிரப்பப்படணும். ஒருவேளை நான் அதுக்கு தடையா இருந்த தயவாக நம்ம மன்னிங்க, உம்முடைய சமூகத்துல தேவன் மேல உம்முடைய ஆலயத்தின் மேல வாஞ்சிடும்னா என்னை மாத்துங்க ஆண்டவரே. நானும் கூட இந்த தாவீதோட சேர்ந்து ஒரு பொருத்தனை பண்றேன், பொருத்தனை பண்ணி நான் ஏறி எடுக்கிறேன் கர்த்தாவே ஆண்டுகிட்ட. ரெண்டாவதாக நம்ம ஜெபிக்கணும். இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்பட்டார். மூன்றாவது நம்ம எதற்காக ஜெபிக்கணுமா பாருங்க, ஏசாயா 37 அதிகாரம் 14 வசனம். ஏசாயா 37:14. ஏசாயா 37:14. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து. நமக்கு நன்றா தெரியும், எசேக்கியா ராஜா அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகள் உண்டாகும். பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், கண்ணீர்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும்போது நம்ம பண்ற பெரிய தவறு என்ன தெரியுமா? மனுஷங்களை நம்பி போறதுதான். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதை நலம். பிரபுக்களை, ராஜாக்களை, உன்னதமான அதிகாரிகளை நம்புவதை பார்க்கலும்
கர்த்தர் மேல பற்றுதலா இருக்கு, ஆண்டவர் மேல உறுதியா இருக்கு. இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச அந்த அற்புதமான இந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு பக்கம் மொத்தம் சூழ்ந்துட்டாங்க சத்ரு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் யூதியா தேசம் மொத்தம் காலி பண்ண போறாங்க, ஒண்ணுமே இருக்காது, எல்லாத்தையும் சுட்டரிக்க போறாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த ராஜா என்ன பண்ணுவாரு? வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் அனுப்பிச்சிருப்பார்ல, இந்த காலத்துல இருந்து அப்படிதான் பண்ணிருப்பாங்க. எல்லாருக்கும் வாட்ஸ்அப், என்னுடைய சபையை அழிக்க போறாங்க, என்னுடைய சபையை சின்ன பின்னமாக்க போறாங்க, என்னுடைய குடும்பத்தை அழித்து போட போறாங்க, எனக்கு நீங்க உதவி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்ம உதவி கேட்போம். நமக்கு தெரிஞ்சவங்க, பெரியவங்க, அதிகாரத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? உதவி கேட்போம். உதவி கேட்டு நம்மளுக்கு ஒரு படபலத்தை நம்ம கூட்டிப்போம். அவங்ககிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு 100 பேர் கூட்டிக் கொண்டு நம்முடைய படபலத்தை காமிப்போம். ஆனா எசேக்கியா அப்படி செய்யல. எசேக்கியா அந்த நிருபத்தை வந்து கொடுக்குறாங்க எசேக்கியா கிட்ட. அந்த நிருபத்தை இப்படி வாங்கி, அந்த நிருபத்தை பாரு, டூ யாரு? அங்க அசிரிய ராஜா, ஃப்ரம் யாரு? அவரு பார்த்துக்கிறாரு, ஓ நான் தான். அதை அப்படியே வாங்கிட்டு போய் எங்க விரித்தாரா? தேவனுடைய சமூகத்தில் விரித்து ஆண்டவரே பாரு. அவ்வளவு பிரச்சனைகளை மனுஷனுக்கு கொண்டு போக கூடாதுன்னா தேவன் இந்த ராத்திரி வேலை மட்டும் பேசுறாரு. இப்பேற்பட்ட பிரச்சனையா தலையே போற காரியமா இருந்தாலும் மனுஷன்கிட்ட சொல்லாத. நம்முடைய பலவீனம் மற்றவனுக்கு பலம். நம்ம எந்த இடத்துல பயப்படுறோமோ, எந்த இடத்துல நம்ம பின்வாங்குறோமோ, எந்த இடத்துல நம்ம பலவீனமா இருக்கிறோமோ அது அவனுக்கு பலமா மாறிடும். அப்பேற்பட்ட காரியத்தை சத்துருக்கிட்ட ஒப்பு கொடுக்காது. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், இவருக்கு உண்டான பிரச்சனையா நமக்கு வந்து போகுது. எசேக்கியாவுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை விட்டுந்தா மொத்தம் எருசலேமை சூறையாடி இருப்பாங்க, சுட்டு அடிச்சிருப்பாங்க. ஆனா அவர் இப்படி பண்ணல, நேரம் அந்த பிரச்சனையை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போனார். உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டாகுதுன்னா அது ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வாங்க. மனுஷர்கிட்ட போகக்கூடாது. மனுஷன்கிட்ட சொல்றது நம்முடைய ஆண்டவர் நம்ம அவமானப்படுத்துறோம். மனுஷர்கிட்ட நம்ம சொன்னோம்னா ஆண்டவருடைய நாமத்தை கனவீனப்படுத்தும், அவிசுவாசம் நமக்குள்ள வந்துருது. அப்ப யார்கிட்ட போனோம்? எசேக்கியாவை போல ஆண்டவர் சன்னிதானத்துல கொண்டு வந்து அதை விரித்து, ஆண்டவரே நீர் பாருன்னு ஒப்பு இருக்கும்போது ஆண்டவர் ஜபத்தை கேட்பார். இப்ப என்ன நடந்துச்சு? அந்த ஒரு மனுஷன் ஜெபித்தாரு, 1,85,000 பேரை ஒரு தூதன் இறங்கி வந்து சங்கரிச்சிட்டார். பிரியமான சகோதரனே, எசேக்கியா விட நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு கஷ்டம்லாம் வந்திருக்காது. ஆகினால ஆண்டவர் நம்மோடு பேசுற ஒரு காரியம், எப்பேற்பட்ட சூழ்நிலையும் இப்பேற்பட்ட நிலைமையிலும் மனுஷர்களை நாடி மனுஷர்களை நம்பி அவனை சார்ந்து ஜீவிக்காத, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்தை நோக்கி பாருன்னா ஆண்டவர் இந்த நேரத்தை நம்ம சொல்றாரு. எதற்காக? அவர் தான் சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன். நமக்காக அவர் பரிந்து பேசுகிற தேவன். நமக்காக ஆண்டவர் இடத்துல கெஞ்சி தன் ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை காண்பித்து நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றிலும் அவர் விடுவிக்கிற தேவனா இருக்கார். அதனால மூன்றாவதாக நாம மனுஷங்களை நம்பி போகவே கூடாதுன்னு ஆண்டவர் நமக்கு தெரியப்பட்டார். பாருங்க, நான்காவதாக நம்ம எதுக்காக ஜெபிக்கணுமா? மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 25:21 எதற்காக நம்ம ஜெபிக்கணும் என்று அவர் தெளிவா சொல்றாரு. அவனுடைய எஜமான் அவரை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். இந்த நான்காவதாக நம்ம எதற்காக ஜெபிக்கணும்னா, கர்த்தாவே என்னுடைய சபைக்கு, சமுதாயத்துக்கு, வருகின்ற ஜெனரேஷனுக்கு நல்ல ஊழியக்காரனையும் ஊழியக்காரையும் தாங்க. இந்த காலத்துல எப்படி ஊழியம் ஆச்சுன்னா, நீ பணம் கொடுத்தனா உனக்காக அதிகமா ஜெபிப்பாங்க. நீ பணத்தை செலவழிக்கிறனா உன்னுடைய பேர் அங்க அதிகமான இடத்துல எழுதப்படும். பணத்துக்காக ஊழியம், பதவிக்காக ஊழியம், பெருமைக்காக ஊழியம். ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஊழியக்காரர் நமக்கு வேண்டாம். இப்பேற்பட்ட ஊழியக்காரர் நமக்கு வேண்டாம். எப்பேற்பட்ட ஊழியக்காரன் வேணும்? கொஞ்சத்துல உண்மையா இருந்தான் பத்தியா, அவன் வேணும் எனக்கு. என் சபை மேல கரிசனையா இருக்கிறானே, அந்த ஊழியக்காரன் வேணும். அநேக ஆட்டு மந்தங்கள் மேல கரிசனை உள்ள தேவ மனுஷன் வேணும். கஷ்டத்துல துன்பத்துல அவனுடைய நலம் விசாரிக்கிற அப்பேற்பட்ட ஊழியக்காரன் வேணும். பணவிக்கோ, பதவிக்கோ, இல்ல பணத்துக்கோ, பெருமைக்கோ, பேருக்கோ, புகைக்கோ ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் வேணாண்டவர். ஊழியக்காரியம் வேணாம். எனக்கு தேவையான ஒரு நல்ல மேய்ப்பனை நீங்க கொடுங்க. நான்காவதாக, பிரியமான சகோதரனே, தேவ ஜனமே, இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கணும். எல்லாமே இந்த டிஜிட்டலா மாறிடுச்சு. எல்லா காரியங்களும் பயங்கரமா அது சீர்கெட்டு போய் கொண்டிருக்கு. ஒரு ஊழியக்கார சபையில இருந்து இப்படி போதிக்கிறார். எப்படி போதிக்கிறாருன்னா,
நாளைய தினத்திலே நீங்கள் அனைவருமாக சீக்கிரமாக வந்து விட வேண்டும். நாம் காலை வேலை நேரத்தில் நாம் ஆராதிக்க போகிறோம் என்று சொன்னார். எல்லாரும் சீக்கிரமா வந்துட்டாங்க. சீக்கிரமா வந்த பிறகு இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா? நேராக அந்த சேவிங் ஷீட் எடுத்து பலிபீடத்தில் நின்று சேவிங் பண்றாரு. அவர் சேவிங் பண்ணி கீழே கீழே வைக்கல, கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு அந்த போட்டோ வீடியோஸ் போயிடுச்சு. அங்கிருந்து உடனே மெயில் அனுப்புறாங்க, இந்த பாஸ்டரை நீங்க இங்கிருந்து ரிமூவ் பண்ணிடணும், எடுத்துடணும், இதுக்கு மேல இது வேண்டவே வேணாம் இங்கிருந்து அப்படின்னு சொன்னோன்னே உடனே மெயில். அடுத்த நிமிஷம், அடுத்த 2 ஹவர்ஸுக்குள்ளால இவர் மொத்தம் சாப்டர் க்ளோஸ். அப்ப அந்த ஊழியக்கார கண்ணீரோடு அங்கிருந்து கேட்டாரா, நான் செய்தது பெரிய தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு புத்தி வர வைக்கிறது தான் நான் அப்படி செஞ்சேன். நான் இத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா இந்த தேவனுடைய சபையில ஒவ்வொரு வாரமும் சபைக்கு நேரமா வாங்கன்னு சொன்னேன். அதை யாரெல்லாம் ஷேர் பண்ணீங்க? கை தூக்குங்க. நம்ம எல்லாரும் கை தூக்கல, தலைதான் கீழே குடிச்சாங்க. யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிச்சிங்க? கை தூக்குங்க, கை தூக்குங்க. யாரெல்லாம் வீடு சந்திச்சிங்க? கை தூக்குங்க. யாரெல்லாம் மருத்துவமனைக்கு போய் பாருங்க சொன்ன? யாரெல்லாம் போய் பார்த்தீங்க? இது எல்லாமே பண்ணாத நீங்க, நல்லது சொல்லி கொடுக்கும் போது எதையுமே செய்யாத நீங்க, ஒரு கெட்டது பண்ணும்போது அதை சீக்கிரமா பகிரீங்களே. உங்களுக்கு நற்செய்தியை விட துர்ச்செய்தி உங்களுக்கு அவ்வளவு பிரீத்திகரமா இருக்கு. நான் இந்த சபையிலிருந்து ஊழியம் பண்றதுக்கு பதிலா எனக்கு எங்க தகுந்த ஊழியத்தை தேவன் வைத்திருக்கிறோம், நான் அங்க போய் ஊழியம் பண்ண சொல்லிட்டு போயிட்டார். பிரியமான சகோதரனே, இன்னைக்கு நம்ம மற்றவர்களுடைய குறைகளை பரப்புகளா இருக்கும், மற்றவருடைய தவறுதலை பலவீனங்களை நம்ம மற்றவங்க சொல்லுகிறதா இருக்கும். ஆனா நாம பார்க்கணும், நம்முடைய கண்ணுல என்ன இருக்கு, மற்றவருடைய கண்ணுல என்ன இருக்கு. நம்முடைய கண்ணுல உதிரம் பெரிய காணப்படுது, ஆனா மற்றவருடைய கண்ணுல துரும்பு சின்னதா இருக்கு. அந்த துரும்பு நமக்கு ஒரு மரம் போல தெரியுது, நம்ம கண்ணுல பெரிய உதிரம் இருக்கு, அது யாருமே பார்க்கவே மாட்டோம். அந்த ஊழியக்கார மன வருத்தத்தோடு அந்த சபையை விட்டு போயிட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட அப்படிதான் இருக்கு. ஊழியக்காரங்க பணம் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், எனக்கு நல்ல இது வேணும், எல்லாரும் முன்னாடி நான் தெரியணும், இப்படிதான் ஊழியத்தை பண்றாங்க தெரியும். தவிர மறைமுகமான ஊழியம் நான் செய்யணும், மனுஷன் பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்ன, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் முழு அர்ப்பணிப்போடு யாருமே செய்யறது கிடையாது. நாம இந்த 4வதாக எதற்காக நம்ம ஜெபிக்கணும்னா, எனக்கு நல்ல ஊழியக்காரையே தாங்க. 5வது கடைசியா நம்ம எதற்காக ஜெபிக்கணுமா? ஏசாயா 62:7. ஏசாயா 62:7. ஏசாயா 62:7. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திர விடாதீர்கள். பாருங்க, எருசலேமை பத்தி சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்தார்னா ஆண்டவருக்கு முகத்தை காட்டுவாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு கெடுதல் செஞ்சாங்கன்னா முதுகு காட்டுவாங்க, அப்பப்ப தலை நிமிர்த்தி நடப்பாங்க, அப்பப்ப வழங்கா கைத்தொழிலாம் மாறிடுவாங்க, அப்பப்ப மாம்சமான இதயம் அப்பப்ப கல்லான இதயமா மாறிடும், அப்பப்ப கீழ்ப்படிவாங்க, அப்பப்ப கீழ்ப்படிய மாட்டாங்க. இது இஸ்ரவேலுடைய குணாதிசயம். இந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு தேவன் விரும்புகிறார். அவங்க எதற்காக ஜெபிக்கிறாங்களா? ஆண்டவரை நம்ம சும்மாவே இருக்கக்கூடாதான், ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிக்கணுமா, ஆண்டவர்கிட்ட கருணையோடு, ஆண்டவரே நீ எனக்கு இறக்கம் செய்ய மட்டுமா, நான் உனக்கு விட மாட்டேன்னு சொல்லி யாக்கோபு ஜெபித்தார் இல்லையா, அது போல ஆண்டவர் செஞ்சது போராடி ஜெபிக்கணுமா. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரார். பிரியமான சகோதரனே, எருசலேமுக்காக நீங்கள் ஜெபின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெளிவா சொல்றார். நாம மெய்யாகவே நம்முடைய எருசலேமுக்காக, அங்க வாழ்கின்ற விசுவாசிகளுக்காக பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த குடும்பங்களுக்காக நாம ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளா இருக்கோம். இன்னைக்கு எத்தனையோ இடத்துல பார்க்கும்போது கேஸ் இல்லாம எவ்வளோ பற்றாக்குறை, எங்கேயோ வெடிச்ச அந்த யுத்தம் இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்துக்குள்ள பெரும் பாதிப்பு கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம இன்னமும் இது எனக்கு வரல, இது எனக்கு பரவாயில்ல, இது என்னமோ என்ன ஒண்ணுமே செய்யாது அப்படின்னு நம்ம சும்மா இருந்தோம்னா நமக்கு நாமே தீவனையை விதைத்துக்கிறதா ஆகும். ஆகினால இனிமேலாவது நம்ம வீழ்த்திருந்து, இன்னைக்கு கேஸுக்கு வந்ததுக்கு நாளை தினத்தில் சபையை மூடுன்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? சபையை மூடு, இது மேலே ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? விசுவாசத்தோடு பாரத்தோடு ஜெபிக்கணும். கர்த்தாவே ஆண்டவரே எருசலேமுக்கு சமாதானத்தை கொடுங்க, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு நிம்மதியை கொடுங்க, கர்த்தாவே உங்களுடைய ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிங்க, மறைமுக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்க, கர்த்தருக்காக அர்ப்பணித்து மினிஸ்ட்ரிமாலுக்காக ஜெபிங்க. எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கு, அந்த குடும்பங்களுக்காக ஜெபிங்க.
குடிப்பழக்கத்தினால் அநேக விதமான குடும்பங்கள் சின்ன பின்னமா இருக்கு, அந்த குடும்பத்துக்காக ஜெபிங்க. கணவன் மனைவி பிரிந்து போன குடும்பங்கள் இருக்கு, அந்த குடும்பத்துக்காக ஜெபிங்க. எத்தனையோ வாலிப தம்பிமார்கள் பயங்கரமான போதைப் பொருள் அடிமையாக்கி தன்னுடைய வாழ்க்கை கெடுத்து கொண்டு இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. எத்தனையோ வாலிப பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், ரீல்ஸ், பல விதமான மோகம், பல விதமான இச்சைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுது. வாலிப பிள்ளைகள் சீர்திருப்பட வேண்டும் ஜெபிங்க. பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்மளுக்கு ஒரு கடமை மற்றவர்களுக்காக ஜெபிப்பது. ஜெபம்னா நாம மற்றவங்களுக்கு பண்ற உதவி. அந்த உதவி நம்ம செய்யலன்னா ஆண்டவர் நம்ம நிச்சயமா கேட்பார். ஆகையினால பிரியமானவர்களே, இந்த 5 காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். முதலாவது, நம்ம ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமா இருந்து ஜெபிக்கணும். 2வது, தேவனுடைய ஆலயத்துல நாம் வாஞ்சலூர்லா ஜெபிக்கணும். 3வது, நம்மளுக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள் வந்தா அதை மனுஷரிடத்தில் இல்ல, தேவனுடைய ஆழத்துல கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். 4வது, இந்த நாட்டுக்கு, சமுதாயத்துக்கு, நம்முடைய ஆலயத்துக்கு நல்ல ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். 5வது, எருசலேமுக்காக, சமாதானத்திற்காக, அநேக பரிசுத்தவான்களுக்காக நாம ஜெபிக்கிறோம். இப்பேற்பட்ட ஜெபம் ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் இப்பேற்பட்ட காரியங்கள் நம்ம சரி செய்து கொண்டு நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை தரார். எப்படி என்ன தராரு? எசேக்கியா புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பேற்பட்ட காரியங்கள் நம்ம சரி செய்து கொண்டு ஜெபிக்கும் போது பாரத்தோடு கண்ணீரோடு வந்திருக்க நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தமா இருக்கு. அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். எசேக்கியா 38:5ஆம் வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை கண்டார், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டார். நிச்சயமாகவே அவர் நம்ம கண்ணீரை பார்த்து மௌனமா இருக்கிற தேவன் அல்ல. நம்முடைய சிந்திர ஒவ்வொரு கண்ணீரும் அவருடைய துருத்திகளில் இருக்குது. அது நிச்சயமா ஞாபகப்படுத்திப்பார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். எந்தெந்த காரியங்களுக்காக கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்வீர் என்று நம்ம அந்த நொறுங்குண்டு வந்திருக்கோமோ, நிச்சயமா அது ஆண்டவர் பதிலளிப்பார். அதான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமா தரார். உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், என்னுடைய தேவனுடைய ஆலயத்திலிருந்து உனக்கு சமாதானம் உண்டாகும். கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.